ஏய் பைத்தியமா பிடிச்சிருக்க, என்ன பண்ற நீ? இங்க நெருப்பா பிடிச்சிருக்க, பக்கெட் எடுத்துட்டு வர. இப்ப நான் உங்களோட பேசியே தீரணும். நான் சொல்ல போறதை நீங்க கேட்கணும். உங்களுக்கு தாகமா இருந்தா இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை குடிங்க. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது, தயவு செஞ்சு என்ன தூங்க விடு. நான் என்ன மாடா குதிரையா பக்கெட்ல தண்ணி குடிக்கிறதுக்கு? இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப பேசியே ஆகணும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாகமே எடுக்க கூடாது. இந்த தண்ணியை குடிங்க. ஒன் செகண்ட். இந்த தண்ணி பெட்ல கொட்டிடுச்சுனா நான் எப்படி தூங்க முடியும்? நீங்க மறுபடியும் தூங்குறத பத்தி பேசுறீங்க. நைட்ல தூங்காம என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லி முடிக்காத வரைக்கும் நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களோட பேசியே தீரணும். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் தூங்க தான் போறேன். இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுனீங்க இந்த பக்கெட்டோட தண்ணியை. ஏய், ஒரு காலத்துல ராத்திரி நேரத்துல யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த காலத்து பொம்பளைங்க ராத்திரி தான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு. உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி சாரி. நான் உங்களை ரொம்ப வெறுப்பேத்திட்டேன். இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டேன். ஆனா பிலீவ் மீ, இது எல்லாத்தையும் நான் நம்ம காதலுக்காக தான் பண்ணேன். எனக்கு தெரியும் நீங்க இது வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நானும் தான் வெயிட் பண்ணேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினைச்சப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா உங்களை கொல்ல ட்ரை பண்றவங்களை என்னால பிடிக்க முடியாம போயிடும்ல. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. அவளும் இங்க இல்லை. ஜஸ்ட் நான் மட்டும் உங்க முன்னாடி இருக்கேன். என்கிட்ட உண்மையோ கண்ணில் காதலும் மட்டும்தான் இருக்கு. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தப்ப நான் தினம் ராத்திரி அழுதுகிட்டே இருப்பேன். நீங்க என்கிட்ட அவ்வளவு தடவை கேட்டும் நான் உங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனா உங்களோட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். அது நான் தான் உங்களோட பிரக்யா. சோடா புட்டி. உங்களுக்கு தூக்கம் வருதா? கண்ணை கட்டுது. நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்டு. இது எனக்கு தெரிஞ்ச பழைய நியூஸ் தானே. நான் எவ்வளவு மாசம் கழிச்சு என் மனசுல உள்ள எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பழைய விஷயமா தெரியுதா? ஏய், பழசுனா பழசுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு ஞாபகம் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு? என்ன சொல்றீங்க? உங்களால சமாளிக்க முடியலன்னா ஏன் இவ்வளவு குடிக்கிறீங்க? சமாளிக்க முடியாதா? எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், புரியுதா? 2 கிளாஸ் ஷாம்பியன் குடிச்சு என்னெல்லாம் பண்ண நீ? என்ன 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 பண்ண நானு? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன பண்ணலன்னு கேளு. என்ன பண்ண நானு? சூப்பர், சொல்றேன். முதல்ல நீ இந்த வீட்ல பைக்க ஓட்டுன. வீட்லயா? ஆமா. புர் 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 புர். அப்புறம் அப்புறம் நீ என்கிட்ட என்ன கட்டி பிடிங்கன்னு சொன்ன. அப்போ நானும் உன்னை இப்படி கட்டி பிடிச்சேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ புடுன்னு போயிட்டே இருந்த. எல்லார்கிட்டயும் தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்ன. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அப்புறம் நீ பைக்க பார்க் பண்ண. அதுக்கப்புறம் நீ பைக்குக்கு ஸ்டாண்ட் போட்ட விதம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொமான்டிக் ஆயிட்ட. என் கண்ணுல கண்ணு வச்சு நீ என்னென்ன சொன்னா? உங்க சிரிப்பு தான் என்னோட இதய துடிப்பு. நீங்க சிரிக்கிறத நான் பார்க்கலன்னா என் இதய துடிப்பு நின்று போயிடும். அப்புறம் நான் செத்து. உன்னோட சிரிப்பு என்னோட மியூசிக்கா, என்னோட சந்தோஷம் உன்னோட இதய துடிப்பா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என் உயிரை விட. நான் தான் உன்னோட குண்டச்சி, நான் தான் உன் சோடா புட்டி அண்ட் பிரக்யா. மெயின் விஷயம் அதுக்கப்புறம் தானே ஆச்சு. ஒரே முத்தம் மழைதான். ததாஸ்து. அதுதான் பெஸ்டா இருந்துச்சு. சூப்பர். எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா? எல்லாத்தையுமே. அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் என்னை இந்த அளவுக்கு வெறுப்பேத்திருக்கீங்க. வீடு ஃபுல்லா உங்களை தேடிட்டு நான் சுத்திக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நைட் டைம்ல போய் பிரபா த்ரிஷாவை வேற நான் டிஸ்டர்ப் பண்ணேன். ஆனா நீங்க? நான் ரொம்ப நல்லவன், மென்மையான மனசு கொண்டவன். ஆமா, நீ என்ன எவ்வளவு நாள் வெறுப்பேத்தின? மாசக்கணக்கில் பைத்தியக்கார மாதிரி என்ன சுத்த வச்ச. தினமும் ராத்திரி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், யார் இவ? பிரக்யாவா? பொன்னியா?
ஆனா நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருந்த. நானும் உன்னை ஒரு 8-10 மாசம் என் பின்னாடியே அலைய வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா பண்ணல. நான் ரொம்ப நல்லவன், மென்மையான மனசு கொண்டவன், அதனாலதான் சொல்லிட்டேன். இல்லன்னா நீங்க என்ன பழி வாங்கிட்டு இருந்தீங்களா? நான் இப்ப உங்களோட பேசவே விரும்பல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் லவ் பண்றேன்னு சொன்ன, இப்ப சண்டை போடுறேன்ற. சண்டை போடாம என்ன பண்றது? நீங்க கூட தான் சண்டை போடுவீங்க. ஆமா, நான் சண்டை போடுவேன். என்ன கிட்ட வர விடல, தொட விடல. என் கிட்ட வந்து என்ன தொடுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி தான் பண்ணாங்க. ஏ? ஏன்னா நான் தான் பிரக்யாங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன்ல. பாட்டி உன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் நல்லாவே கேட்டுட்டேன். பாட்டி ஒண்ணுமே சொல்லல. பாட்டியோட கோரிக்கையை நிறைவேற்றுவோமே. இவ்ளோ காலையில எங்க போயிட்டாரு? மறுபடியும் ஏதாவது பிளான் போட்டிருப்பாரு. பெட்டு கீழே இருப்பாரோ? குட் மார்னிங் பிரக்யா. இதை படிக்கும்போது உன் உதட்டுல சிரிப்பு, உன் கண்ணை சிவக்கிறது, உன் கண்ணு மின்றது எல்லாமே என்னால பார்க்க முடியுது. உனக்கு தூரமா இருக்க, ஆனா உனக்கு நெருக்கமா இருக்கு. நீயும் என்ன தாராளமா பார்க்கலாம். என்ன அங்க இங்க பார்த்துட்டு இருக்க? அந்த சின்ன ராக் ஸ்டாரை பார்த்து அவன் கண்ணில் பாரு. நான் உனக்கு தெரியும். உனக்கு இவ்வளோ நெருக்கமா வந்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு தூரமா போக எனக்கு மனசே வரல. ஆனா என்ன பண்றது, எனக்கு இன்னொரு லவ் இருக்குல்ல, என்னோட மியூசிக். ஜெலஸா ஏன் ஃபீல் பண்ற? அதை விட நான் உன்னை தான் லவ் பண்றேன். அர்ஜென்ட் ஷூட்டிங்காக நான் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷூட்டிங் வேற இருக்கணுமா? என்கிட்ட சொல்லிட்டு கூட போகல. திரும்பி வரட்டும், அப்ப இருக்கு அவருக்கு. நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நேத்து ராத்திரி என் குண்டச்சி என் கூட இருந்த மாதிரியே நீ இருக்கணும். வெட்கப்பட்டுக்கிட்டு, பயப்பட்டுக்கிட்டு, லவ் யூ. நீங்க சொல்லாம போயிருக்க கூடாது. ஆனா சடனா இவர் கண்டிப்பா இங்கதான் எங்க இருக்காரு. என்னை வெறுப்பேத்த இவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இருங்க பாக்குறேன்.
போறாருன்னா அட்லீஸ்ட் பாயாவது சொல்லிட்டு போயிருப்பாரு. இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருப்பாரு. இவரை என்ன பண்றேன் பாரு. ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன். இது பிரபா வாய்ஸ் ஆச்சே. என் டவுட் கரெக்ட் தான். பிரபா இங்க இருக்கானா, இவர் மட்டும் எதுக்கு பெங்களூருக்கு போறாரு? இவருக்கு இப்ப ஷாக் கொடுக்குறேன் பாரு. நீங்க ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. த்ரிஷா, அவங்க 2 பேரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஓ, மாமாவும் பிரபாவும் பாத்ரூம்லயா? இல்லக்கா, இங்க யாருமே இல்லையே. அப்ப நீ அவங்களோட கூட சேர்ந்துட்டியா? இல்லக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? த்ரிஷா, நீ ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ பிரபா கிட்ட பேசிட்டு இருந்த. பிரபாவோட வாய்ஸ நானே கேட்டேன். அக்கா, அண்ணா, நான் அவர்கிட்ட வீடியோ கால்ல தான் பேசிட்டு இருந்தேன். அவரு உண்மையா இங்க இல்ல. மாமாவும் அவரும் காலையிலே பெங்களூர் போயிட்டாங்க ஷூட்டிங்காக. அப்படின்னா உண்மையாவே அந்த லெட்டரா? இல்ல, அது லெட்டர்லாம் ஒண்ணும் இல்ல. அது நான் ஜஸ்ட் அப்படியே ஃபன், சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். ஓகே. சரி, நான் போறேன் த்ரிஷா, நீ அப்புறமா வா. நல்ல வேளை இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறது அக்கா பார்க்கல. என்ன? நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணு இது அவ்வளவு பெருசா தெரியல. இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இருங்க, நான் இப்பவே கழட்டிடுறேன். என்ன பண்ற? இரு, நான் போயிடுறேன். நீங்க போனதுக்கு அப்புறம் கழட்டுறேன். ட்ரெஸ் ட்ரை பண்ணியா இல்ல பிரபா ஞாபகம் வந்துச்சுன்னு? ஆமாக்கா, நிஜமா மிஸ். இல்ல, அது என்னன்னா நான் அவரோட பட்டன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா தான் இருக்கு. போடாம கூட செக் பண்ணி பார்க்கலாமே. ஆமா, போடாம கூட செக் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நான் அப்படியே போட்டுக்கிட்டே பார்த்துட்டேன். புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு தான். சரி சரி, நான் கிளம்புறேன். அது என்னன்னா த்ரிஷா, உன் கண்ணுல பிரபாக்காக இவ்ளோ காதல பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனை ரொம்ப மிஸ் பண்றியா? ரொம்ப அதிகமா. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாமா கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்றாராம். என்கிட்ட அவரு உங்க அக்காவை ஏஞ்சல் மாதிரி பாத்துக்கோன்னு சொன்னாரு. உங்களை நல்லா பாத்துக்கணுமா. அவரு சீக்கிரமா வந்துருவாராம். ஏன்னா அவரால நீங்க இல்லாம இருக்க முடியாதுல. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? உங்களை அவரோட ஃபேவரட் ஹல்வா பண்ணி சாப்பிட சொன்னாரு. அங்க உட்கார்ந்துட்டு அத அவரு அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாராம். வா 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 வா, உங்க 2 பேரோட லவ்வே சூப்பர்க்கா. சொல்லாம கொல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்பதான் போனாரு. ஆனா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஓஹோ, ஒரே நைட்ல உங்களோட டோனே மாறிடுச்சுக்கா. நைட் அப்படி என்ன ஆச்சு? நீங்க அடி வாங்க போற த்ரிஷா. அக்கா சொல்லுங்க ப்ளீஸ். ஒண்ணும் ஆகல. ஜஸ்ட் அவர்கிட்ட உண்மையை மறைச்சு நான் எவ்வளவு தப்பு பண்ணேன்னு ரியலைஸ் பண்ண, அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நீங்க அவரோட நல்லதுக்கு தானே உண்மையை மறைச்சுங்க. அது எல்லாத்தையும் மறந்துருங்க. அத அப்படியே தூக்கி போடுங்க, அவ்வளவுதான். விட்டு தள்ளுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இந்த டோனை மாத்தி பேசுறது, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரிஸ், இந்த மூமெண்ட்ல வாழுங்க. இப்போ நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். சாப்பிடுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து டின்னர் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் நீங்க மாமாவோட ஃபேவரட் டிஷ் பண்ணுங்க. அப்புறம் பிரபா ஃபேவரட் டிஷ்ஷையும் பண்றோம். ஓகே. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாட்டியோட கிச்சனுக்குள்ள வரவிட மாட்டாங்க. ஏன்னா நீ வெஸ்டர்ன் Dress ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் பட்டன்ஸ் செக் பண்ணிட்டு இருக்க. சோ இல்ல, அத நான் இப்பவே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் சேஞ்ச் பண்ணு. ஓகே. சேனாபதி. பாய் மகாராணி, பாய். ஏய், எங்கடா இருக்க நீ? எவ்வளவு வேலை பண்ணுவ? இன்னும் கிளம்பலையா நீ? டேய் இருடா, கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆவேன். நான் நைட் வந்து உன்னை பாக்குறேன். அங்கேயே இருக்கணும்னு நினைச்சனா என்ன எதுக்குடா போ சொன்ன? நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லல்ல. டேய் பிரபா, உனக்கு தெரியும்ல நீ இல்லாம நான். சரி சரி, இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்றத நிறுத்துறியா? நீ பிரக்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நான் சாயங்காலமா வந்து உன்னை மீட் பண்றேன். சரி, நான் என்ன சொல்றேன், சாயந்தரம் நான் பிரக்யாவோட த்ரிஷாவையும் காஃபிக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அடா, அதுக்கு என்னடா? ஓ மச்சினிச்சிருந்தடா, நீயே கேட்கலாமே. என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டி இல்ல, உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. சரி சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஓகே ஓகே, நைட் பாப்போம். சரி, பாய். அபி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. உயிரை விட அதிகமா நேசிக்கிற பொண்டாட்டி, உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிற ஃப்ரெண்ட், அண்ட் உனக்கு பக்க பலமா இருக்கிற மச்சினிச்சு.
லக்கி ராக் ஸ்டார். சோடா புட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதுதான். 4 கண்ணையும் அப்படியே பொழந்துக்கிட்டு பாப்பா. அவன் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏய் கண்ணு தெரியலனா எத்தனை வந்து விட்ட? ஏய் லூசு, நீ பார்த்து போக வேண்டியதானே? பண்றத நீ பண்ணிட்டு எனக்கு கண்ணு தெரியலையான்னு கேக்குற? உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. மோனிகா, சீக்கிரம் சீக்கிரம் போ. ஏய் நில்லு. சீக்கிரம் போ. ஏய் சிமோனிகா, ஏய் வண்டி நிறுத்து. என் ஆட்டோ அடிபட்டுச்சு, மாத்திக்கே துட்டு தருவா. நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளவு பணமானாலும் நான் தந்துறேன். நீங்க வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ். ரைட்ல போங்க, ரைட்ல. அட இருங்க மேடம். சீக்கிரமா போங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கையில நம்ம மாட்டினா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். மேடம் இது ஆட்டோ தான், ஒன்னும் ஏரோப்ளேன் கிடையாது. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன் திருடிட்டியா என்ன? முதல்ல நீ வாயை மூடு. அனாவசியமா பேசாத, புரிஞ்சுதா? சரி சரி, எது டென்ஷன் ஆவறீங்க? நம்மளெல்லாம் அவனால பிடிக்க முடியாது. ஓ காட், ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா வாழ்க்கை பூரா நான் ஜெயிலையே சாக வேண்டியதுதான். ஏய் இன்னும் ஓ இஷ்டத்துக்கு போற? சீக்கிரமா போ, சீக்கிரம். அவன் நம்மள துரத்திட்டு வரான். மேடம் எனக்கு பணம் அட்வான்ஸா கொடுங்க. நீ முதல்ல ரோட்ட பார்த்து ஓட்டு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோ. ஃபாஸ்டா போ. இப்போ நீங்களே நீங்க சொன்னாலும் நான் நிக்க மாட்டேன், பாத்துனே இருங்க. தேவையில்லாம அவன் கண்ணு முன்னாடி போய் அவனையே திட்டிட்டேன். இப்ப அவன் என்ன துரத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் ஆகலைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ராபின் சீக்கிரமா ஐஸ் கொடு. எதுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸையும் கொண்டு வா. ஜீவா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க நல்லா இருக்க நீ? இந்த அடிபட்டதுக்கு காரணம் அந்த சிமோனிகா தானே? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பரவாயில்ல விடுங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது? இந்த வலி வந்தது என்னால தான். நான் தான் அதை போக்கணும். நீங்க ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்படி யோசிக்காம எப்படி யோசிக்கிறது? ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ சாவுக்கு எதிரில் போய் நிக்கிற? ஆனா என்னால உன்னை சிமோனிகா கிட்ட இருந்து காப்பாத்த முடியும். நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல, ஆனா அதுல சக்சீட் ஆகல. ஒருவேளை நான் அவளை பிடிச்சிருந்தேன்னா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ரத்தம். ஏய் ராபின், சீக்கிரம் ஐஸ் எடுத்துட்டு வா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ எனக்கு எந்த வலியும் இல்லை. உன் மேல சத்தியமா சொல்றேன் பிரக்யா, இந்த சிமோனிகா உன்னையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். அங்க பாரு, எதிரில ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போ. ஃபாஸ்டா போ, சீக்கிரம். சரி மேடம். ஏய் ஆட்டோ, நில்லு நில்லு நில்லு. அந்த ஃபைலை ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அபி சொல்லு. டேய் பிரபா, நான் சிமோனிகாவை துரத்திட்டு வந்திருக்கேன். நீ உன்னோட அந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவரை கூட்டிட்டு இந்த கரோனா இன்டர்நேஷனலுக்கு வந்துரு சீக்கிரம். ஹலோ அபி, உன் வாய்ஸ் கிளியரா இல்லையடா. ஹலோ
ஹலோ பிரபா, நான் பேசுறது கேக்குதா? அபி இந்த ரூம்ல நெட்வொர்க் சரியா இல்ல. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலடா. ஹலோ அபி எனக்கு எதுவுமே கேட்கலடா. ஹலோ ஹலோ. என்ன சொல்றான்னு புரியல. ஆனா ஏதோ எமர்ஜென்சின்னு மட்டும் தெரியுது. பிரபா சார், சீக்கிரமா சைன் பண்ணுங்க. நான் அடுத்த மீட்டிங்க்கு போகணும். ஷூர். வேலையை முடிச்சுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன்.